ஹலோ வணக்கம். இது உங்கள் நளினிஸ் ட்ரீம் வேர்ல்ட். நான் உங்கள் நளினி ரமேஷ்குமார். இன்னைக்கு நாம எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு உண்டியல் சேவிங்ஸ். அமௌண்ட் சிறுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த அமௌண்ட் வச்சு நான் என்ன பொருள் வாங்கினேங்கிறத இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், ஆளுங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உண்டியல் பார்த்தீங்கன்னா 1 மந்த் சேவிங்ஸ் உண்டியல் தான், சின்ன உண்டியல் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு போகிறது, பாப்பா தம்பிக்கு பஸ்ஸுக்கு போகிற மிச்ச காசு, ஆட்டோவுக்கு போகணும். அன்றைக்கி வந்து ஆட்டோவுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா அப்போ அந்த ஆட்டோவுக்கு மிச்சம் பண்ண காசு இப்படி தான் நான் போட்டு வச்சுருப்பேன். பெரிய அமௌண்ட் வந்து இதில் இருக்காதுங்க. 100 200 இது மாதிரி தான் இருக்கும். 10 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா காயின்ஸ் இருக்கும். 10 ரூபி காயின், 20 ருபீஸ்ன்ட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் அவர் அறுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா பால் வாங்கினா மிச்ச காசு, கடைக்கு போயிட்டு வர ஒரு காய்கறி வாங்கினோம்னா அதில் ஒரு 10 ரூபா சேவிங்ஸு, பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தோம்னா அதில் ஒரு 5 ரூபா மிச்சம் முடிச்சு, இப்படி தான் கொண்டு வந்து நம்ம தனியாக வச்சுருப்பேன். இந்த மர உண்டியல் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கிற காசெல்லாம் வந்து நான் இதில் தான் தனியாக வச்சுருப்பேன். நோட்டு இது மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா காயின்ஸ் வந்து நான் காயின்ஸுன்னு தனியாக வந்து சின்ன உண்டியல், மண் உண்டியல் வச்சுருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த உண்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த காசு பார்த்திங்கன்னா ஆட்டோ காசு மிச்சம் பண்ண காசு தாங்க இருக்கும். இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவு பண்ணல மிச்சம் முடிச்சது, பஸ்ஸுக்கு போனது. சம்டைம்ஸ் வந்து இந்த பிஸ்கட் வாங்கினோம்னா அதில் காசு ஒரு 100 கொண்டு போனோம்னா அதில் ஒரு 10-20 மிச்சம் பண்ணால் அந்த காசு. இப்போ நம்ம இது வந்து 1 மந்த் காசு தாங்க. 1 மந்த்துக்கே இவ்வளோ மிச்சமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸ்லாம் பிரித்து வச்சுட்டுருக்குறோம். 1 ரூபா, 2 ரூபா, 5 ருபீஸு, 10 ருபீஸு, 20 ருபீஸ்னு நாங்கள் பிரித்து வச்சுட்டுருக்குறோம். பிரித்து வச்சு அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா 1 ரூபா 2 ரூபாய் தான் அதிகமாக இருந்ததுனால அது வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. 1 ரூபாய் 2 ரூபாய்னு எடுத்து வச்சு அது 1 ரூபாயாக இருக்குது. 1 ரூபாய்னு பிரித்து வச்சோம்னா 2 ரூபாயாக இருக்குது. அதனால் 1க்கு 2 தடவை அதை வந்து பிரித்து வச்சு பார்த்து தான் நாங்கள் எடுத்து வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து சின்ன அமௌண்ட்டு தான், சின்ன 1 ரூபா தான் 2 ரூபா தான் அப்படிங்காமல் அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் ஒரு தனித்தனியாக ஒவ்வொரு பக்கம் வைக்காமல் ஒரே பக்கமாக வந்து இப்போ சேர்த்து வச்சுட்டே வாங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து சேரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்கிறோங்கிறத நான் எழுதிக்கிறேன் பாருங்கள், தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில் வந்து 2 நோட்டு தான் இருக்குது, 200 ரூபா வந்து இருக்குது. அப்போ 50 ரூபாயில் வந்து 3 நோட்டு தான் வந்துருக்குது, 150 ரூபா. 20 ரூபாயில் பார்த்தீங்கன்னா 13 நோட்டு வந்துருக்குது. அப்போ அதோடைய அமௌண்ட் வந்து 260 ரூபா வந்துருக்குது. 10 ரூபாயில் பார்த்தோம்னா 21 நோட்டு வந்துருக்குது. அப்போ 210 ரூபா. இந்த டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 820 ரூபா. இப்போ இதை விட எனக்கு காயின்ஸில் எவ்வளோன்னு பார்க்கலாமா? இப்போ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா காயின் வந்து 45 இருக்குது. ஏன்னா காயின்ஸ் தான் அதிகமாக நான் 10 ருபியில் வச்சுருக்க மாட்டேங்குது. 450 ரூபா வந்துருக்குது. இப்போ 5 ருபியில் பார்த்தீங்கன்னா 40 + 8 48 ரூபாய் காயின்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ 240 ரூபா. 2 ருபி காயின் பார்த்தீங்கன்னா 74 காயின் ப்ளஸ் ஒரு 9. அப்போ வந்து எனக்கு 148 ரூபா ப்ளஸ் 18 ரூபா. மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 166 ரூபாய்கிட்ட இருக்குது. அப்போ 1 ரூபாயில் வந்து 50 காயின் இருக்குது. 1 ரூபா தாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை பிரிக்கிறதுக்கு தான் அவ்வளோ நேரம். அப்போ 1 ரூபாயில் வந்து 50 ரூபா. இப்போ காயின் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா காயின் நான் எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னா, இப்போ 20 ரூபாயில் காயின் பார்த்தீங்கன்னா 7 காயின் இருக்குது எங்கிட்ட வந்து. அப்போ 140 ரூபா வந்துருக்குதுங்க. இப்போ காயின்ஸ் டோட்டலே பார்த்தீங்கன்னா இப்போ 540 ரூபா வந்துருக்குது. அப்போ பணத்தை விட எனக்கு இது வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் காயின்ஸ் இருக்குது. ஏன்னா 1 மந்தில் வந்து நமக்கு இவ்வளோ காயின்ஸ் சேர்றது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு 100 200 விட சேரலாம். நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கிறது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான் எனக்கு. இப்போ வந்து டோட்டல் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1416 ரூபா வந்துருக்குதுங்க. காயினையும் நோட்டையும் கவுண்ட் பண்ணோம்னா. ஆனால் இதோட வந்து இப்போ சின்ன அமௌண்ட் ஆகுது. 100 கிராம் தங்கம் தான் வாங்கலான்னு பார்த்தேன். இப்போ நான் என்ன வாங்கிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில்வரில் தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2026. அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 1 கிராம் சொல்கிறேன், 13,140 ரூபா. 1 கிராம் சில்வரோடைய விலை வந்து 230 ரூபா. இப்போ நான் என்ன வாங்கிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் பார் தான் வாங்கிக்கிறேன். ஏன்னா சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா என் பையன் தான் வந்து சில்வர் பார் வாங்கணும், ரொம்ப நாள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் சில்வர் பார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்.
அதனால் அவனுக்காக நான் ஃபஸ்ட்டு வாங்கின சில்வர் பார்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் வாங்கிக்கிறேன். அன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா 2205 ரூபா. நம்ம ஜிஎஸ்டி கட்டின ஐஎஸ்டி எல்லாம் கட்டினது பார்த்தீங்கன்னா 35.57. இதெல்லாம் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2580 ரூபா வருது. 10 கிராம் வாங்கிக்கிறேன். இப்போ காயின் பார்க்கலாமா? இதோ சரியாக தெரியலதான்னு தெரியல பாருங்கள். இன்னும் நான் சீல்லாம் பிரித்து பார்க்கல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். என் பையனுக்கு வந்து சில்வர் பார் வந்து வாங்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தா. சரி அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு சரி நம்ம சில்வரில் வாங்கலாம். பர்த்டேக்காக நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற கிஃப்ட் வந்து ஒரு 10 கிராம் வெள்ளியில் கொடுக்குறேன். நீங்களும் ஏதாச்சும் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஒன்று தங்கத்துலேயோ இல்லை இது மாதிரி வெள்ளிலேயோ வாங்குங்க. இது இப்போ பார்த்தோம்னா இது சின்ன ஒரு குட்டி சேவிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இதனுடைய ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்தோம்னா சேவிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஆதரவு எமர்ஜென்சிங்கிற போது நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேயும் போய் கடன் கேட்டு நின்றுட்டுக்க வேண்டாம். நம்மகிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன் இருக்குது, அந்த ஆளுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.